நமஸ்காரம். நான் இன்றைக்கி திராட்சை பழத்தை வச்சு ஒரு ஊறுகாய் போட போகிறேன். திராட்சை பழம் ரொம்ப புளிப்பாக இருந்தது, அதை வச்சு ஒரு ஊறுகாய் போடலான்னு. அதுக்கு என்னென்ன சாமான்கள்னு காமிக்கிறேன். வச்ச திராட்சை பழம் 1/4 kg வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு இது மிளகாய் பொடி, வெறும் மிளகாய் பொடி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். வெல்லம் ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். உப்பு அதுக்கு தேவையான அளவு வச்சுருக்கேன். பெருங்காயம், கொஞ்சம் வெந்தயம் வறுத்த பொடி, தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் கடுகு வச்சுருக்கேன். ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுனால ஒரு 2 பச்சை மிளகாயும் வச்சுருக்கேன். திராட்சை பழம் ஊறுகாய்க்கு பாண்லி போட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ ஒன்றா போட்டு திராட்சை போட்டு வதக்கலாம். அதில் கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிட்டு பெருங்காயம் போடுறேன். வெங்காயம் பொரிஞ்ச உடனே திராட்சை பழமும் பச்சை மிளகாயும் வச்சுருக்கேன். இதில் போட்டுருக்கேன். வதங்கிட்டு இப்போ இதுக்கு மஞ்சள் பொடி போடுவேன். இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு இதில் போட்டுருவோம். போட்டு நல்லா கிளறி விட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். திராட்சை பழம் வேக வேக உப்பெல்லாம் போட்டுக்கிறதுனால இந்த மாதிரி தண்ணி நிறைய விட்டுக்கணும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வயலில் வச்சு காந்தாத படிக்க இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி போடுவோம். அதுக்கப்புறம் காரமெல்லாம் போட்டாக்கா கொஞ்சம் நாள் நிற்கும், கெட்டு போகாது. ஏன்னா இப்படி தண்ணியோடு போட்டாங்கன்னா கெட்டு போயிடும். நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, தண்ணியெல்லாம் இழுத்துட்டு இப்போ காரப்பொடி 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா இதை கலக்கி விட்டு பொடி வாசனை போன உடனே வெல்லம் போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும், அதனால் வெல்லம் போடலாம். போடாதவங்க வேண்டான்னா பரவாயில்ல. இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா கொதித்து எல்லாம் சேர்ந்து வந்துடுது பாருங்கள். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மெந்தி பொடி போடுறேன். மெந்தி வெறும் பாண்லியில் வறுத்து பொடிச்சது தான். எல்லாம் சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.